ஹாய் மக்களே, பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் நாங்கள் தக்காளி பழம் பறிக்கிறோம். பாருங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கு. நிறைய பழம் நாஸ்தி ஆகிடுச்சு. எல்லாம் பூ வச்சிடுச்சு. இந்த பூவெல்லாம் காட்டுப்பா, எவ்வளோ பழம் இருக்குன்னு காட்டு வா. போ ஃபுல்லாக அவ்வளோ பழம் நாஸ்தி ஆகிடுச்சு. எல்லாம் அப்புறம் விட்டால் ஒன்றும் நாஸ்தி ஆகிடும் பழம் மொத்தம். பாருங்கள் வேர்க்கடலை போட்டிருக்குறோம். பக்கத்து கழனிலாம் தர்பூசணி போட்டிருக்குறாங்க. எல்லாம் திருடி சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் உங்கள் கழனியில் என்னென்ன போட்டிருக்குறீங்க? எங்கள் ஊரில் நாங்கள் இதை தக்காளி பழம்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்னென்னு சொல்லுவீங்க? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அசிங்கமாக கேட்பாங்க அப்புறம் கமெண்ட்டில். உனக்கு தெரியாது. உனக்கு எல்லா ஊர்லேயும் தக்காளி பழம் தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்குதான். அது பூ வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போனோம். எல்லாம் அழுகி போயிடுச்சு. மொத்தம் அழுகி போயிடுச்சு. இவனை தக்காளி பழம் அரடா சொன்னால் இவன் வீடியோ எடுத்துக்கிறான். இவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் மக்களே. நாங்கள்லாம் எங்கள் ஊரில் தக்காளி பழம்னு சொல்லுவேன். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க? டொமேட்டோன்னு சொல்லுவீங்களா? இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? இதுக்கு எடுத்து கீவா போட சொன்னாங்க. ஆமாம், அதெல்லாம் மாட்டுக்கு எடுத்துன்னு அதான் நான் நெசிக்கிட்டேன். அதுதான் நினச்சேன். நான் வாரி கொடுத்தாங்க மேலே மாட்டு கொடுக்கலாம். பழம் அனைத்தும் பாருங்கள். இது செங்காய் பழம். இதெல்லாம் 2-3 நாளில் 2 நாளில் கூட ஒரு நாள் கூட பழுத்துரும். இதெல்லாம் வச்சுருந்தா வேஸ்ட் ஆகிடும். எல்லாம் இவ்வளோ பெரிய பழம் நாஸ்தி ஆகிடுச்சு. யாருக்கு வேணுமோ அவங்க சொல்லுங்கள் கமெண்ட்டில். 1 கிலோ தக்காளி 500 ரூபா. விருப்பமாக இருந்தால் வாங்க, வாங்கினா விட்டுடுங்க. ஃப்ரெஷ் தக்காளி. ஆமாம், நாட்டு தக்காளி, புழு பூச்சி தக்காளி. புழு இருந்தால் தான் நல்லது. இது ஃபுல்லாக நாஸ்தி. எந்த மருந்து கலப்படம் இல்லை. பெருசு போட கேட்டு அது ஒரு கூட எடுத்தா. மக்களே, என் வண்டி வேறு ரிப்பேர் ஆகிடுச்சு. என்ன செய்யுதுன்னு தெரில. நானும் என் அம்மா என்ன இன்னும் அங்கே நின்னுக்குது பொழுகுது. ஜூம் பண்ணிட்டேன். அதோ நின்னுறாங்க மாடு வச்சுக்கின்னு. அம்மா, அதாவது போட்ட தக்காளி செடி இன்னமும் நிறைய இருக்குது. பனங்கா சீசன் வரல. சீசன் வந்துச்சு, இங்கே வரல. ஃபுல்லாக இருக்குதா? இது யார் தெரியல. எங்கேயும் போட்டிருக்குறாங்க. எப்படி இருக்கு இடம் கமெண்ட் பண்ணுங்க. மருதாட்டி ஏரி இதுவரை மக்களை புழு எப்படி நின்றுக்கிட்டு வருது. இதா இதோ தெரியுதா? தெரியுது. என்ன செய்கிறது? அதெல்லாம் போட கட் பண்ணி போட்டுருவாங்க. நல்லா தானே இருக்குது. அது உள்ள போடாத. அது நல்ல தக்காளி. அது எல்லாம் குழம்பு கூட போடுவாங்க. இது செங்காய். இது வந்து செங்காய். தக்காளி பழம் சாப்பிட்ருக்குறீங்களா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில்? நான் வாங்கி கட்டின்னு போகிறேன் கமெண்ட்டில். எதுவும் பேசாத இருப்பேன். பெரிய அப்படி தெரிவித்து எனக்கு ஒரு வாயில் வந்து தக்காளி பழம் பேசாம. தக்காளி பழம் நான் சாப்பிட்ருக்குறேன். நீங்கள் சாப்பிட்ருக்குறீங்களா? நல்லாயிருக்கும். சாப்பிட்டு காமி இப்போ ஃப்ரெஷ்ஷாக. எல்லாம் புழு பூச்சிக்கிது. அப்போ எந்த தக்காளியில் எங்கே புழு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? உடம்புக்கு நல்லது. டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தக்காளி சாப்பிடணும். நீ சாப்பிடும் முதல்ல. இப்போ நீ சாப்பிட்டுக்காம அதெல்லாம் அதெல்லாம் பறிச்சுட்டு போட. என்னடா பறி நிறைய. சரி வா போய் தர்பூசணி இறக்கலாம். தர்பூசணி அப்படி வெம்பி போகுது எல்லாம். மிளகா தோட்டம், நீட்டு மிளகா. உங்களுக்கு யாருக்குன்னா மிளகா வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். கிலோ 300 அப்படியா? அது தெரியல எனக்கு. அது சும்மா விளையாட்டுக்கு சொன்ன 1 கிலோ 500. இதோட ரேட்லாம் என்னன்னு தெரியல. நானும் நிறைய மிளகா விட்டுருக்குது. இதை பாருங்க, சக்கரை வெள்ளி கிழங்கு. ஆமாம், யார் வந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ தான் கல்வி. அப்படியே வாங்க மாமா. இடம் லொக்கேஷனு. இடம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அப்படியே வாங்க. இந்த பக்கத்தில் இருக்கலாம். இந்த இடம் லொக்கேஷன்ப்பா. இது பாருங்க, பயிர் போட்டிருக்கிறோம். கரும்பு வெட்டி முடிச்சிருக்கிறோம். இருப்பேன் கேமராமேன். இந்த கேமராமேன் சும்மாவே இருக்க மாதிரி.
இங்கே வேறு தக்காளி போட்டுருக்கேன், இங்கே காட்டுப்பா தம்பி. நெக்கடியா உனக்கு மாங்காய் மரத்தில் பூ விட்டுருக்குது. இது வந்து இந்த ரஸ்தாலியோ மல்கோவா தெரியும், அந்த மாதிரி பழம், அந்த மாதிரி இனத்தை சேர்ந்த மரம் அது மாங்காய். சரி, இந்த இடம் லொக்கேஷன் எங்கே இருக்குது? அதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிக்குவாங்க, நீ சொன்னாதான் தெரியும் எங்கே இருக்குதுன்னு. பாருங்க. மரவள்ளிக்கிழங்கு செடி இதெல்லாம் சும்மா ஆசைக்கு நட்டுருக்குறோம். அது வருமோ அது வராதுக்கோ தெரியல. பாருங்க, வாழை மரம் இருக்குது. கிணறு காட்டுப்பா, இதுதான் கிணறு. இது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ராகினி, ரோகிணி, வனிதா. இதோ பாருங்க பீட்ரு போகிறாரு. இங்கே பாருங்க மக்களே, இந்த பக்கமும் மிளகா தான் போட்டிருக்கிறாங்க. எவ்வளோ மிளகா பண்ணுங்க. இங்கே இறங்க எப்படி வா. இது வந்து இதோட எங்கள் கழனி முடிஞ்சிச்சு. இது வந்து அடுத்து உங்கள் வேறு வீட்டு கழனி, பக்கத்து கழனி கழனி தர்பூசணி போட்டுருக்குறாங்க. சாப்பிட்றீங்களா? வரீங்களா? இந்த பாருங்க, இதெல்லாம் சின்ன சின்ன காயாக இருக்குது. இல்லை இதெல்லாம் வேலைக்கு நம்ம அந்த தோட்டத்துக்கு போகலாம். அப்படி வரலாம். ஏன்னா ஊர் அவன் தினமும் திருடுறான் அந்த பையன். ஏய், வீடியோ பார்த்தாங்கன்னா நான் நினைப்பேன். போ நீ பாருங்க மக்களே, எவ்வளோ பழம் இருக்குது. எல்லாம் தர்பூசணி தான். இங்கே எங்கள் கழனிக்கு வந்தீங்கன்னா எல்லாம் சாப்பிடலாம். தர்பூசணி ஏன் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றீங்க? இடம் சொல்லு, லொக்கேஷன் சொல்லு. லொக்கேஷன் வந்து அப்படி தள்ளி போப்பா, கிட்ட வராது. சூரிய கதிரோடு இருக்குது. இடம் வந்து எப்படின்னா, அது வந்து வந்தவாசி வந்து இறங்கிடுங்க கடைசி குளம், அதாவது வந்தவாசி டு மருவத்தூர் ரோடு பைபாஸ் போதில்ல, புதுசாக போட்டிருக்காங்களா அந்த ரோடு. அந்த ரோட்டில் வந்தவாசிலேருந்து மருவத்தூர் போகிற ரோட்டில் கடைசி குளத்தில் வந்து இறங்கி அங்கேருந்து உள்ளே வரணும். அங்கேருந்து எப்படியும் மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். சூரிய குப்பம் வந்தீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து யூடியூப் சேனல் தரணி வீட்டு கழனி எங்கே இருக்குதுன்னு சொன்னோன்னா காட்டு வாங்க, வரலாம். என்ன உங்கள் கழனி தானே? அவன் கழனி தான், அதனால் என் பேர் மேலே எழுதி. அந்த லாஸ்ட்டுக்கு இன்னைக்கு போகலாம். அதெல்லாம் ரோடு ஏற்றிட்டாங்களா இல்லை மறுபடியும் ஏற்றுவாங்களா? காய் மட்டும் ஏற்றிக்குது. இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் ஏற்றுவாங்க. ஆமாம், சின்ன சின்ன காய்கள்லாம் அப்புறம் எடுத்தோம். அதுக்கப்புறம் 3வது லோடு, அது கீழே இருக்கிற காய். பெரிய காயெல்லாம் முதல்ல ஏற்றிடுவாங்க. இன்னும் இப்போ தான் இந்த மரத்தில் பணம் வந்துடுது போயிரு. பாருங்க, உலக அதிசயம் அதுதான். கொம்பு வேறு ரெடி பண்ணோம். இந்த பையன் தக்காளி இறக்கூடாது. அது தூக்காம 2 கையில் 2 காயை 2 கையில் தூக்கணும். 1 ரூபா. இது பாருங்க, இது அப்படியே நல்ல காயப்பா. அங்கே போய் இறங்கலாம். கம்பெனியில் இருக்கிறவங்க 3 பேரே இது பாருங்க. எங்கள் கம்பெனியில் காலி வயசாக வாங்குறாங்க 3 பேரே இது பாருங்க. எவ்வளோ அழகா இப்படி வச்சு. இந்த காய் நல்லா இருக்குது பேர். எந்த காய்? வரும்போது பார்ப்போம். வேணாம், அதெல்லாம் செய்யக்கூடாது, தவறு. அன்னைக்கு தேடக்கூடாது. அங்கே பாருங்க, அதான் ஏரி. என்ன ஊர் ஏரி? லோடு ஏற்றணும். லோடு ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம லோடு ஏற்றிக்கிறோம். எப்பயா அறுத்து வச்சாங்க இந்த காயெல்லாம்? நடக்க முடியல, மூச்சு வாங்குது எனக்கு. இதில் தான் போ. மூச்சு வாங்குது. எவ்வளோ தூரம் நடக்க விட்டாமா அந்த பையன்? இதனால் காய் பெருசாக தான் போயிரு. என் அக்கா வேறு வருது. உங்கள் அக்காக்காகலாம் பழம் இருக்குது. இவங்க உடன் பிறந்த அக்கா சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவன் பழம் அறுக்க சொல்கிறதுலாம் நியாயமா? அதுவும் வேறு ஒருத்தவங்க கழனி தெரிஞ்சதுன்னா சண்டைக்கு வர மாட்டாங்க. கொஞ்சம் உடஞ்ச பையனும் ஒன்றுமே தெரியும். என்ன செய்யுது? வேற முடியுது, காலி வேறு வரி. இந்த பழம் எடுத்துக்கிட்ட எது இரு. எந்த காயாக இறக்கலாம்? இரு, பார்த்து வைக்கிறேன்.
நிறைய காய் போடுது கொடியை. இங்க வா அபியா, இந்த பார். என்னது அது ஆல்ரெடி அறுத்தது. இது யாருக்கணுமா? அது ஆல்ரெடி அறுத்தணுது. அது எடுத்துக்கோ, அது எடுத்துக்கோ, ஆல்ரெடி அறுத்தணுக்குது. அதான் எடுத்துக்கோ, மூச்சு வாங்குது. அங்கே பாருங்க, யாரும் கீரை போட்டுருக்காங்க பக்கத்தில். வாங்க இன்னும் ஒரே ஒரு கண்டு தான் போட்டுருக்காங்க. சரியில்லை. கட் பண்ணி வீடியோ கட் பண்ணி இல்லை, கட் பண்ணு. இன்னொரு காயாக இருக்கணும் இரு. என் பெரியப்பா வந்து பாரு இப்போ அதுவும் அப்புறம் தான் நின்று ஒரு கை விட தெரியல அந்த பையன். எனக்கு வந்து அந்த கையில் போய் அறுப்போமா? அவர் கையில் போய் எப்போ நீ போ. நடக்க முடியல. அவர் கையில் இந்த பையன் தர்பூசணி நேரம் சொல்லிட்டு எனக்கு கொடுக்குமா? எங்கே பார்த்த அந்த காயை? ஒரு காய் பார்த்தனே. காய் போடுது சுத்தமாக வேலைக்கு ஆகாது. சரி பாய் சொல்லிட்டு கட் பண்ணிப்போம். பாய் மக்களே, அனைவருக்கும் மூச்சு வாங்க நடக்க முடியல. கட் 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 கட்.